Hi all. இந்த லெக்சர் சீரீஸ் வந்து ஃபுல்லாக சி ப்ரோக்ராமிங்கில் இருக்க போகுது. சி ப்ரோக்ராமிங் ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்டு உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆக போகுது. ஸோ ஐல் பி கவரிங் ஃபர்ஸ்ட்டு சி ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது எதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு டூ, அப்புறம் ஒரு டாபிக்ஸ்லேயும் எந்தெந்த டாபிக்ஸில் நீங்கள் லைக் இன்டெப்த்தாக பார்க்கணுமோ அந்த டாபிக்ஸ்லாம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஒரு சில டாபிக்ஸ் வில் பி ஜஸ்ட் சேயிங் லைக் எந்த டாபிக் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு வில் பி லைக் மூவிங் ஃபார்வர்ட். ஒரு டாப்பிக்லேயுமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். அதே சமயத்தில் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஃபியூ ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. நான் சால்வ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவேன். நீங்களும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சைட் பை சைட் சால்வ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இன்ஸ்டெட் ஆஃப் நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம் இட் இஸ். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் நான் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் நான் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா. அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ டு சால்வ், நீங்களும் சால்வ் பண்ண போகிறீங்க. அண்ட் முடிஞ்சால் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே என்னால் வீடியோஸ் கவர் பண்ண முடியும் அப்படின்னா ஐ கேன் டூ தட் ஆல்சோ. Fine. So now I will go to the lecture. Very first thing, what is programming? நான் ஏன் வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்காக போகிறேன் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கும் இன்னொருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை, கரெக்டாக? இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு மொழி வேணும். ஒன்று நான் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் ஹிந்தி whatever the language it is, நம்ம அந்த லாங்குவேஜில் ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்க போகிறோம், ஆமாவா? ஸோ when it comes to சிஸ்டம், எனக்கு வந்து ஒரு சிஸ்டமை நான் வந்து ஒரு வேலையை பண்ண வைக்கணும். அது கூட அப்போ நான் கம்யூனிகேட் பண்ணணும். எனக்கு வந்து இந்த நம்பர் வாங்கிக்கோ, இந்த நம்பர் வாங்கிட்டு எனக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ரிசல்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது அந்த மாதிரி இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அந்த சிஸ்டம்க்கு புரியிற மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஆமாவா? ஸோ நமக்குள்ளே நம்ம பேசிக்கிறோன்னா, நீங்கள் இப்போ எனக்கு தமிழ் தெரியும், நீங்கள் இங்கிலீஷ் தெரியும், இந்த ரெண்டு மொழியில் ஏதாவது ஒரு மொழியில் நீங்கள் என்கிட்ட வந்து பேசலாம், ஆமாவா? ஸோ இதே வந்து ஒரு சிஸ்டம் கிட்ட நான் போய் பேசும்போது அதுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் தான் நான் என்ன பண்ண முடியும், நான் அதுக்கிட்ட போய்ட்டு கம்யூனிகேட் பண்ண முடியும். நீங்கள் பாரு, நீ வந்து நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் நீ வாங்கிட்டு அவனோட கட் ஆஃப் மார்க் மட்டும் எனக்கு கேல்குலேட் பண்ணி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிஸ்டம் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நான் என்ன பண்ணணும், அந்த சிஸ்டமுக்கு புரியிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து கொடுக்கணும், கரெக்டாக? நான் வந்து ஐ ஹாவ் டு கம்யூனிகேட் வித் தி சிஸ்டம், ஆமாவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. சி ப்ரோக்ராமிங், பைத்தான், ஜாவா, சி ஷார்ப், அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த லாங்குவேஜஸ் மூலிமா நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் வி செட், நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் ஒரு சிஸ்டம் கிட்ட போய் சாப்பிட்டியா, எங்கே இருக்குது அப்படிலாம் கேட்க போகிறதில்ல, கரெக்டாக? ஒரு டேட்டாவை வாங்கு, அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ண, அந்த டேட்டாவிலேருந்து ஒரு அவுட்புட் கொடு, அந்த மாதிரி நான் அவன்கிட்ட கேட்க போகிறேன், ஆமாவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, உங்களோட மார்க் சிஸ்டமே எடுத்துப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனோட 6 மார்க்ஸையும் கொடுப்பான். ஸோ அந்த 6 மார்க்ஸையும் நீங்கள் வாங்கிட்டு அவனுக்கு வந்து அவனோட டோட்டல் மார்க்ஸ் கொடுங்க, அவனோட பர்சன்டேஜ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் சிஸ்டம்க்கு எழுதணும்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த சிஸ்டம்க்கு புரியிற ஒரு லாங்குவேஜில் தான் நான் கொடுக்க முடியும், கரெக்டாக? ஸோ அதில் நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க, ஓகேவா? ஸோ இந்த கம்பைலர், இப்போ சி ப்ரோக்ராமிங் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அந்த சி ப்ரோக்ராமிங்கை என்னோடய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணணுமா? அதே மாதிரி இப்போ நான் சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணணுன்னா சி ப்ரோக்ராமிங்கோட கம்பைலரை நான் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா மெயினாக லேப்டாப் ஆர் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். ஸோ சின்ஸ் ஐம் லைக் சிஸ்டம் இல்லை, லேப் இல்லை, நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் நீ யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆன்லைன் கம்பைலர் எடுத்துக்க போகிறேன். இந்த ஆன்லைன் கம்பைலர்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய கம்பைலர்ஸ் இருக்குது. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்கள் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது ஆன்லைன் ஜிடிபி ஆர் ப்ரோக்ராமர்ஸ் அப்படிங்கிற இந்த 2 கம்பைலர்ஸ். ஸோ இதில் வெரி ஃபர்ஸ்ட் ஒன் ஐ எம் கோயிங் டு யூஸ் ஆன்லைன் ஜிடிபி. நான் அது யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ இப்போ வந்து கூகுளில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டைப் ஆன்லைன் ஜிடிபின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா, ஆன்லைன் ஜிடிபி. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அன் என்டர். எனக்கு லைனாக வந்திருக்கா. ஸோ இதில் ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் கம்பைலர் ஸ்பெசிஃபிக்காக, இந்த ஆன்லைன் ஜிடிபி அப்படிங்கிற இந்த கம்பைலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, சரி ஓகே. இப்போ இந்த கம்பைலர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதுதான் என்னோடய கம்பைலரோட ஸ்க்ரீன், ஆமாவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக இந்த கம்பைலர்ஸ் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு லாங்குவேஜில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறேன்னா அந்த லாங்குவேஜும் என்ன தெரியாது, நம்ம சிஸ்டமுக்கு தெரியாது. ஸோ சிஸ்டமுக்கு புரியிற லாங்குவேஜஸ் எப்போவுமே பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஒன்று 0, அதாவது வோல்டேஜ் அங்கே இருக்காது, இல்லை 1 வோல்டேஜ் அங்கே இருக்கும். அதுதான் நம்ம சிஸ்டமுக்கு, மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே புரியும். கரெக்டாக? ஸோ அந்த சிஸ்டமுக்கு புரியிற லாங்குவேஜாக இந்த கம்பைலருங்கிறது என்ன பண்ணுன்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிஸ்டம் கிட்ட கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அது நம்ம ஒர்க் இல்லை, அது அந்த கம்பைலரோட ஒர்க். ஸோ அந்த கம்பைலரோட மெயின் ஒர்க் என்ன, நம்ம ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லும். எரர் எதுவுமே இல்லைன்னா அதை வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஒரு கோடாக மாற்றி அந்த மெஷின்கிட்ட கொடுத்துரும். மெஷின் அது என்ன பண்ணும், அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அவுட்புட்டை கொடுக்கும். பேசிக்காக இதுதான் உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சி ப்ரோக்ராமிங் சொன்னோமா? எஸ், சி ப்ரோக்ராமிங்கில் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் ஒரு டேட்டா நான் வாங்கணும், யூசர்கிட்டருந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து 2 ஸ்க்ரீன் இருக்கும். ஒன்று என்னோடய கோடிங் ஏரியா இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒயிட் ஸ்க்ரீன், ஸோ திஸ் ஒயிட் ஸ்க்ரீன் இஸ் மை கோடிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் கொடுக்க போகிற பிளேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோடிங் ஏரியாவில் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு வெல்கம் யூ ஆல்னு வச்சுக்கோங்க. வெல்கம் ஆல் ஆஃப் யூ அப்படின்னு அந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இங்கே நான் கோட் கொடுப்பேன், கொடுத்து ரன் பண்ணேன், எனக்கு அவுட்புட்டில் எனக்கு வேணுங்கிற அவுட்புட் கிடைக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் ப்ரோக்ராமிங் இஸ் ஆல் அபவுட். ஓகே, ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஹெடர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எது கொடுக்குறோன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பேசிக் சி ப்ரோக்ராமிங் திஸ் இஸ் ஓகேங்களா? ஸோ இதில் ஓகே, ஸோ என்னோடய அவுட்புட்டில் என்ன வரணும், whatever it has to be printed on my output, நான் அதை எதில் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, printf அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நான் printf அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஓப்பன் டபுள் கொட்டேஷன், இந்த டபுள் கொட்டேஷனில் நான் என்ன கொடுத்தாலும் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். வெல்கம் ஆல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த செமிகாலன் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நான் கடைசியாக செமிகாலன் வச்சா மட்டும்தான் எனக்கு ஒரு லைன் முடிஞ்சிருச்சு, அடுத்த லைனுக்கு நான் போகணும் அப்படிங்கிறது என்னோட கம்பைலருக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது இது ஒரு பேசிக்கான சி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சி, இதுதான் என்னோடய கோடா. இப்போது இந்த printf அப்படின்னு நான் கொடுத்து இந்த வெல்கம் ஆல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த printf அப்படிங்கிறது எதுக்குன்னா இந்த printfக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் என்ன கொடுத்தனாலும் அது எனக்கு என்ன ஆகும், என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே எனக்கு ரன் இருக்கா, இப்போ நான் இங்கே ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் திஸ் ரன். ஓகேவா? என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுது, நான் இங்கே சைடில் லாங்குவேஜுங்கிற அந்த பாருக்கு போயிட்டு நான் சி லாங்குவேஜில் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஸோ சின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கீழே ரன் ஆகிட்டு வெல்கம் ஆல்னு நான் டபுள் கொட்டேஷனில் கொடுத்தது இதுதான் என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீன். இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நான் என்னோடய ப்ரோக்ராமில் எங்கேயுமே சொல்லலை சி கோ, என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீன் இந்த இடத்துல இருக்கும், நீ அந்த அவுட்புட் ஸ்க்ரீனை ஆக்சஸ் பண்ணு, அந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் போய்ட்டு இந்த டபுள் கொட்டேஷனில் என்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே இன்ச் பை இன்ச் லைக் வேர்ட் பை வேர்ட், லெட்டர் பை லெட்டர், கேரக்டர் பை கேரக்டர் நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஆமாவா? ஸோ அப்போது இந்த printfங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண உடனே இந்த டபுள் கொட்டேஷனில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பிரிண்ட் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே எழுதியிருப்பாங்கன்னா ஏற்கனவே ப்ரோக்ராமாக எழுதி இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் .hங்கிற இந்த ஃபைலில் ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க. the one who developed this language எனக்கு இதை எழுதி வச்சுருப்பாங்க. அப்போது
என்ன ஆகும்னா இந்த printf நான் யூஸ் பண்ணணும் என் ப்ரோக்ராமில் எங்கேயாவது அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த studio.h அதாவது stdio.hங்கிற இந்த ஹெட்டர் ஃபைல்னு சொல்லுவோம் சியில். ஸோ இந்த ஹெட்டர் ஃபைலை நான் என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். அப்போது அதை இன்க்ளூட் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டு இந்த டேக்குள்ளே நீங்கள் என்ன ஹெடர் ஃபைலோட நேம் கொடுக்குறீங்களோ அந்த ஹெடர் ஃபைல் உங்கள் ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். அப்போ இன்க்ளூட் ஆகிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும், இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அதில் பார்ப்போம். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சும்மா கால் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன் கால் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் லைன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கா, int main ஆர் void mainன்னு ஒரு சில ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு கோடு எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுதான் என்னோடய கோட் அப்படின்னா எனக்கு எந்த லைன்லேருந்து என்னோடய எக்ஸிக்யூஷனை ஆரம்பிக்கணும், எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோடய கம்பைலருக்கு தெரியாது. அப்போ எப்போவுமே கம்பைலர் என்ன பண்ணுன்னா, என் ப்ரோக்ராமில் எந்த லைனில் நீங்கள் நடுவில் கூட யூ கேன் கிவ் லைக் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை குளோபல் வேரியபிள்ஸ் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியும். போக போக நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நடுவில் வேறு ஏதாச்சும் லைன்ஸ் ஆஃப் கோடு இருந்துச்சுனாலும் எனக்கு என்ன ஆகும், மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ கம்பைலர் போயிட்டு அந்த லைன்லேருந்து என்னோடய கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இங்கே வந்து அதனுடைய ரிட்டன் டைப்பை கொடுக்கணும். இந்த ரிட்டன் டைப்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இது உங்களுக்கு ரொம்ப புரியலனாலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ரிட்டன் டைப் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே நான் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வாய்டுன்னு கொடுக்கலாம். இல்லை அது ஒரு மோஸ்ட்லி மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது எனக்கு இன்டீஜர் இல்லைனா வாய்டுன்னு சொல்லி நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸில் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போது என்ன பண்ணணும்னா என்னோட கம்பைலர் இந்த மெயின் ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கீங்களா, இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்கு நடுவில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும், எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுனாலும் அந்த அத்தனை ஸ்டேட்மெண்ட்டையும் எனக்கு என்ன பண்ணும், எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். அதுதான் என்னோட கம்பைலரோட ஒர்க். ஓகேவா? ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற கோடை லைன் பை லைனாக ஒர்க் பண்ணுமா. ஸோ ஃபஸ்ட் லைனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், printfன்னு கொடுத்துருக்கோம். இந்த printfோட வேலை என்ன, இந்த printfக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் என்ன கொடுத்தனாலும் எனக்கு அதை அப்படியே என்னோட அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறது. கரெக்டாக? ஸோ நான் இங்கே வெல்கம் ஆல்னு கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு அங்கே வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த printf ஃபங்க்ஷன் இந்த நான் ஹெடர் ஃபைலை கொடுத்தா மட்டும்தான் எனக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், ஒர்க் ஆகும். இப்போது சும்மா லைக் ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹேஷ் இன்க்ளூட் stdio.h நான் வந்து தூக்கிட்டேன். ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் தீஸ் கைஸ். இப்போது நான் என்னோடய கோடை ரன் பண்ண போகிறேன். ஸோ சாரி, கிவ் மீ a செகண்ட். ஓகேவா? இப்போது நான் ரன் பண்ண போகிறேன். எனக்கு என்ன கேட்குது, எனக்கு printf அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் எனக்கு காணும், அதை வந்து மிஸ் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை இந்த ஹேஷ் இன்க்ளூட் studio.hங்கிறத நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே எரர்னு சொல்லுவோம், எரர் அடிக்கும். ஆக்சுவலாக என்னோடய மோட்டிவ் என்ன, வெல்கம் ஆல்னு பிரிண்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு வெல்கம் ஆல்னு பிரிண்ட் பண்ணாமல் எனக்கு கீழே இட் இஸ் கோயிங் டு ஷோ, நான் இந்த வெல்கம் ஆலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த எரர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரராக எனக்கு அடிக்க போகுது. அப்போது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக இந்த ஹெடர் ஃபைலை நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது stdio.h அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது another திங், இங்கே சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், அதாவது ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா ஒரு லைன் ஆஃப் கோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு இண்டிகேட் பண்ணுவீங்கன்னா இந்த செமிகாலனை வச்சு இண்டிகேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து வெல்கம் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர் அப்படின்னு நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கேயே கொடுக்கலாம், பட் ஸ்டில் நான் இன்னொரு printf போட்டுட்டு டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபைன். ஸோ நான் கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரன் திஸ் கோட். அப்போ எனக்கு ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன ஆகும்னு புரிஞ்சுக்கோங்க. என்னாகும், மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போது என்னாகும், இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ எல்லாமே லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு பிரிண்ட் ஆஃப் போட்டு வெல்கம் ஆல்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெல்கம் ஆல் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன், டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு முடிஞ்சு போச்சு வெல்கம் ஆல், ஏன்னா அங்கே நான் செமிகாலன் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது நான் திரும்ப இன்னொரு பிரிண்ட் ஆஃப் போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்போது வெல்கம் ஆல் டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும். எனக்கு அதே மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கா, வெல்கம் ஆல் டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஸ்பேஸ் கொடுக்கறது, அலைன்மெண்ட் பண்ணுறது, புது லைனில் வேறு ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் என்ன தான் பண்ணணும், இந்த பிரிண்ட் ஆஃப்குள்ளேயே பண்ணிக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த எக்ஸாம்பிளில் எனக்கு வெல்கம் ஆல் டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த வெல்கம் ஆலுக்கும் டு திஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸ் வரணுமா, ஆமாவா? ஆனால் இப்போ எனக்கு ஸ்பேஸ் வரல, கரெக்டாக? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்று வெல்கம் ஆல் கொடுத்துட்டு நான் ஒரு ஸ்பேஸுங்கிற ஒரு கேரக்டர் கொடுப்பேன். இல்லை அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நான் இதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு அந்த ஸ்பேஸ் வருது. அதே சமயத்தில் இல்லை எனக்கு அங்கே வேண்டாம் அப்படின்னா பிகினிங் ஆஃப் திஸ் 2 நான் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 2க்கு பின்னாடி கொடுக்கும்போதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்பேஸ் வந்துடுச்சு. எஸ், இது ஏன் அப்படின்னா, இங்கே இந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த ஸ்பேஸ் உட்பட எல்லாத்தையும் என்னென்னு எடுத்துக்கும் அப்படின்னா ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கும். அதாவது இப்போ ஸ்பேஸ்ன்னு நான் கொடுத்தா தான் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும், ஸ்பேஸ் நான் கொடுக்கலன்னா ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகாது. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல், ஒரு கம்பைலர் அப்படிங்கிறது அதுக்கு ஒன்றுமே தெரியாது, லைக் இட் இஸ் டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எதுவுமே தெரியாது. அது என்ன பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் யார் தான் கொடுக்கணும், நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே அங்கே எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் அட் ஆல் எனக்கு வேணுங்கிற அவுட்புட் அங்கே வரல அப்படின்னா நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், என் கோடில் நான் ஏதோ மிஸ் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், வெல்கம் ஆல்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்குன்னா, இந்த வெல்கம் ஆல் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ திரும்ப அடுத்த லைனில் நான் ஒரு ஸ்பேஸ் அண்ட் தென் டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ திரும்ப இந்த ஸ்பேஸும் டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சருங்கிறதும் அதுக்கப்புறமா எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது இப்போ நான் ரன் பண்ணனாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், எனக்கு வெல்கம் ஆல் டு தி சி ப்ரோக்ராமிங் லெக்சருங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயும் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், இங்கேயும் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். நான் தெரியாமல் தான் கொடுத்தேன், எனக்கு ஒருக்கா தான் ஸ்பேஸ் வந்து வரணும் அப்படின்னா அப்படிலாம் வராது. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த ஆல் பக்கத்தில் 2 ஸ்பேஸ் எனக்கு வந்துடும். ஏன்னா வெல்கம் ஆல் ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்னொரு ஸ்பேஸ் டு தி சி ப்ரோக்ராமிங் லெக்சர்னு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தான் என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையுமே நம்ம தான் செக் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுலேயே சேம் எனக்கு வந்து இந்த வெல்கம் ஆல் ஒரு லைனில் வரணும், ஒரு கீழே அடுத்த லைனில் எனக்கு வந்து இந்த டு தி சி ப்ரோக்ராமிங் லெக்சர் வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர்லாம் கொடுக்க முடியாது. ஸோ /n, ஸ்லாஷ்னால் பேக் ஸ்லாஷ், இந்த டிவிஷனுக்கு போடுவீங்களே இந்த ஃப்ரண்ட் ஸ்லாஷ், அது இல்லை பேக் ஸ்லாஷ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இது பக்கத்தில் இருக்கும், யூ வில் ஹாவ் எ கீ, ஒரு ஸ்ட்ரெயிட் கீ, அது கூட ஒரு பேக் ஸ்லாஷ் இருக்கும். அந்த கீ யூஸ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கிவ் திஸ் n. ஓகேவா? இந்த /n அப்படிங்கிறது என்னென்னா we will call this as நியூ லைன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு எந்த இடத்துல நியூ லைன் வேணுமோ அந்த இடத்துல நான் இந்த /n கொடுத்துருவேன். கொடுத்துட்டேன்னா இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா வெல்கம் ஆல் அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கடுத்து நியூ லைன் அந்த /n கொடுத்துருக்குன்னா அதை பார்த்தோன்னே என்னோடய கர்சர் அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ கர்சர் நெக்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு அப்புறமா டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சருங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு இதோட அவுட்புட் பாருங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு, வெல்கம் ஆல் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து நான் ஒரு /n கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நியூ லைனுக்கு போயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே எனக்கு இந்த டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த /n நான் இங்கே கொடுக்கல. ஓகே? ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயுமே கொடுக்கலாம் /n.
ஏன் நான் அங்கே கொடுக்குறேன் அப்படின்னா, வெல்கம் ஆல் ஃபஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். கர்சர்னால் என்னென்னா, இங்கே உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கா இந்த இடத்துல, இந்த கன்சோலுக்கு பக்கத்தில். ஸோ இந்த கர்சருங்கிறது எனக்கு அந்த இடத்துல நிற்கும். பிரிண்ட் அடிக்கிறதுக்கு டைப் இது பண்ணுறதுலாம் நிற்கும் தெரியுங்களா, ஒரு அண்டர்ஸ்கோர் மாதிரி. அந்த மாதிரி எனக்கு அந்த கர்சர் அந்த இடத்துல நிற்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த வெல்கம் ஆல் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சர் அங்கேயே இருந்திருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது. ஓகேவா, அந்த லைன்லேயே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபஸ்ட்டு கேரக்டரே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அந்த நியூ லைனுங்கிற கேரக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்லாஷ் என்ன பார்த்தோன்னே கர்சர் அடுத்த லைனுக்கு வந்துடும். வந்துட்டு டு தி சி ப்ரோக்ராமிங் லெக்சருங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ எனக்கு இப்போயும் என்னது தான், இதே அவுட்புட் தான், பட் எந்த லைனில் அது எக்ஸிக்யூட் ஆகிருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ நான் இதை இங்கே தான் யூஸ் பண்ண முடியுமா, நான் வந்து அதை வந்து வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி நடுவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும், வெல்கம் ஒரு லைனில் பிரிண்ட் ஆகும், அடுத்து ஸ்லாஷ் என்ன பார்த்தோன்னே நியூ லைனுக்கு வந்துடுச்சு. ஆல் அப்படிங்கிறது செகண்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். அது கூடயே கண்டினியூஸாக டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சர் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். தெரியுதுங்களா, வெல்கம் அடுத்து ஸ்லாஷ் என்ன பார்த்தோன்னே நியூ லைனுக்கு வந்துடுச்சு. அண்ட் தென் ஆல் டு திஸ் சி ப்ரோக்ராமிங் லெக்சருங்கிறது எனக்கு அடுத்த லைனில் வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ப்ராப்ளம். நீங்கள் மேபி என்ன எக்ஸசைஸாக எடுத்துக்கலாம்னா, நம்ம எழுதுவோம் இல்லையா, நம்மளோட பேர், அடுத்து நம்மளோட அட்ரஸ் லைன் பை லைனாக, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அடுத்து அது கீழே உங்களோட எக்ஸாம்பிளுக்கு ஐ ஜஸ்ட் ரைட் இட். இங்கே உங்களோட அவுட்புட் இதுவாக இருக்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து பேர் மிஸ்டர் ஏஏஏ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். அடுத்தது நான் அவரோட அட்ரஸ் 123 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஏபிசி ஸ்ட்ரீட் XYZ சிட்டி. அண்ட் தென் நான் அவங்களோட பின்கோடு ஏதாச்சும் எடுத்துக்க போகிறேன். அண்ட் தென் கீழே அவங்களோட மொபைல் நம்பர் நான் வந்து எதனாச்சும் டைப் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மேபி நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ட்ரை டு பிரிண்ட் லைக் சும்மா ஏதாச்சும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேஷஸ் ஒரு 8 ஹேஷ் அங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு ஹேஷ் இங்கே, திரும்ப ஃபுல்லாக ஹேஷஸ். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இல்லை ஏபிசிடியை ஹேஷஸ் வச்சு பிரிண்ட் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி நிறையா பிரிண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. தட் யூ கேன் ட்ரை. ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆஸ் ஐ செட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த ஆன்லைன் கம்பைலர்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஹேக்கர் ரேங்க் சேலஞ்சஸ் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம சைட் பை சைட் சால்வ் பண்ண போகிறோம். அது ஒரு சேலஞ்சில் சால்வ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்டிங் அப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் அதில் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி லாகின் பண்ணணும், எப்படி அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் எந்த சேலஞ்சை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தது நம்ம வந்து இதுலேயே இன்னும் நிறைய எஸ்கேப் சீக்வன்சஸ்லாம் இருக்குது. எஸ்கேப் சீக்வன்சஸ்னால் இப்போ இந்த பிரிண்டர்லேயே நம்ம ஸ்லாஷ்ன்னு கொடுத்தோம் இல்லைங்களா, இதுலேயே டேப் ஸ்பேஸ் கொடுக்கறது, இப்போ டபுள் கொட்டேஷன் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, சிங்கிள் கொட்டேஷன் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. தேங்க்யூ ஆல். ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் post it in the comment sections, or if you can want to reach me, you can also reach me through my comments of course. So thank you all.